சூட்டுக்காக தொப்புளில் எண்ணெய் வைக்கிறதுக்காக ஒரு ப்ராடக்ட் நாங்கள் உருவாக்கணும். இதுதான் நேவல் ரோலான். என்னோடய ஃப்ரெண்டு வந்து ட்ரெயினில் போயிட்டு இருந்தான். அப்போ அவனுக்கு செம்ம சூடு பிடிச்சிருச்சு. வீட்டில் இது மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணிருந்தாங்க. அவனால் அந்த இடத்துல பண்ண முடியல. இதை ஒரு ப்ராப்ளமாக சொன்னான். ஒரு நாளில் இதுக்கு ஒரு ப்ராடக்டை வந்து நாங்கள் டிசைன் பண்ணோம். ரிசர்ச் பண்ணி இதுக்கான ப்ராப்பர் ஃபார்முலேஷனை ஏஐயோட ஹெல்ப் மூலமாக நாங்கள் எடுத்தோம். அதே டைமில் இதுக்கான வெப்சைட்டையுமே பில்ட் பண்ணோம். ஏனோ தானோன்ட்டு எதுவும் பண்ணக்கூடாதுல்ல. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகணுங்கிறதுக்காக இதோட பேக்கேஜிங்லேருந்து எல்லாத்தையுமே ஒன் டேயில் பர்ச்சேஸ் பண்ணோம். அப்போ தான் துபாயில் இந்த மாதிரி ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கிறத பார்த்தேன். எந்த ஒரு பில்டிங்கும் 6 மாதத்துக்கு மேலே இங்கே கட்ட மாட்டாங்க. பில்டிங்கே இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா? பேக்கேஜிங் மெட்டீரியலோட சாம்பிள் வாங்கியாச்சு. அதை அனலைஸ் பண்ணி பார்த்தோம். வாங்கும்போது அதில் பிளாஸ்டிக் ரோலானா இருந்துச்சு. பிளாஸ்டிக் கரெக்டாக இருக்காதுங்கிறதுக்காக மெட்டல் ரோலானா அதை ரீப்ளேஸ் பண்ணோம். அந்த ஆயிலோட ஃப்ளோ வந்து நல்லா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்காக மெட்டா ஆட் ரன் பண்ணோம். ஒரு நாளில் நம்ப மாட்டீங்க, 1000 பேர் ஆர்டர் பண்ணாங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து பயோவில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். காமெடியாக தான் இருக்கும் இந்த ஐடியா. ஆனால் எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உண்மையிலேயே இந்த ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேருக்கு சாதாரண ப்ராப்ளம் தான், ஆனால் நிறைய பேருக்கு நிறைய சுச்சுவேஷனில் இது உண்மையிலேயே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஃபஸ்ட்டு ஆர்டர் வந்தானே அந்த கஸ்டமருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், எதுக்காக ஆர்டர் பண்ணிட்டு. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் இருக்கும், காமன் ஸ்பேஸ் தான், அங்கே என்னால் ஆயிலை யூஸ் பண்ண முடியாது, இந்த ரோலான் இருக்கிறனால எனக்கு ஈஸியாக கேரி பண்ணி யூஸ் பண்ண முடியும்ன்ட்டு. உண்மையிலேயே நம்மளோட அஜெண்டா வந்து ப்ராடக்ட் கரெக்டாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்கிறது தான். அதுக்கு ஏற்றதை இது சால்வ் பண்ணிச்சு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.